கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இங்கே நமக்கு கடவுள் சுதந்திரம் கொடுத்துருக்குது. இங்கே என்ன பண்ணிடுது, நம்ம கடவுள் சுதந்திரம் கொடுத்துருக்குது. சுதந்திரம் கொடுத்ததுனால என்ன செய்யணும்னா, துன்பத்தை தான் நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம். எந்த ஒரு செயலும் எது ஆகுது அப்படின்னா துன்பமாக தான் மாறுதே தவிர என்ன ஆகலை, எனக்கு இன்பம் ஆகலை. அதனால் நீங்கள் செய்கிற செயலை இன்பத்தை சார்ந்து நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். சரியா, மாற்ற வேண்டியதில்லை. துன்பத்துக்கு தான் முயற்சி செய்யணும். நீங்கள் குழந்தையா இருக்கும்போது எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் வளர்ந்த உடனே உங்களுக்கு பொறுப்புகளை தராங்க. அவங்க உங்களை ஒரு மாதிரி வளர்க்குறாங்க, ஒரு மொழி சொல்லி வளர்க்குறாங்க, ஒரு நாகரிகம் சொல்லி வளர்க்குறாங்க, ஒரு ஒழுக்குமுறையை சொல்லி வளர்க்குறாங்க, ஒரு கோட்பாடுகளை சொல்லி வளர்க்குறாங்க. நீங்கள் எங்கே இன்பத்தை இழந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படியெல்லாம் நீங்கள் கற்றுக்கின உடனே இது கூட உங்களால் போட முடியல அப்படின்னா துன்பப்படுறீங்க. இதை கூட ஒத்திசைவு கொண்டால் நீங்கள் இன்பமாகுறீங்க. அது ஒத்திசைவினால் கொண்ட வந்த இன்பம் அல்லது எதிர்த்தினால் வந்த துன்பமாக தான் இருந்தே தவிர புரிந்து கொள்ளவே இல்லை. இப்போ நீங்கள் எந்த மதத்துலேயும் பிறந்தவனும் அவன் சரின்றான், அதுக்கு ஒன்றும் பெரிய அறிவு இருக்க வேண்டியதில்லை. ஒரு 3 நாள் பாரம்பரியமாக கரிமீன் சாப்பிடாதவன் கரிமீன் தப்புன்றது ஒன்றும் பெரிய அறிவெல்லாம் தேவை வேண்டிய அவசியமே கிடையாது. அது முட்டாள் பீஸ் கூட என்ன பண்ணால் சொல்லும். இங்கேருந்து ஒருத்தர் பெரியவர் ரஷ்யாவுக்கு போய்கிறாரு. அந்த குழந்தை ஒரு 4வது கிளாஸ் படிக்கிற 4ஆம் கிளாஸ் 5வது படிக்கிற குழந்தை வந்து அந்த பெரியவரை பார்த்து கேட்டுக்குது, உங்கள் ஊரில் ஒன்றுமா கடவுளை நம்பினுக்கிறீங்கன்ட்டு. இப்போ அந்த 4 வயசு குழந்தைக்கு அறிவு வந்துச்சுன்னு அர்த்தமா என்ன? பகுத்தறிவு வேலையாகிடுச்சு, சிந்தனை வேலையாகிடுச்சு, அப்படியே என்ன? அது படிக்கும் போதே இப்படி தான் படிக்குதே. கடவுள் இல்லை இருக்குது அதெல்லாம் தேவையில்லை, டெக்னிக்கலாக நம்ம வளரணும், சாப்பிட்ணும், போகணும், இதுதான் உண்மை. கடவுள் பற்றின அக்கறையோ மத புக்கோ அதெல்லாம் அதுங்களுக்கு கத்தே கொடுக்கல. அதனால் அது அறிவாளின்னு சொல்ல முடியுமா? சொல்லவும் முடியாது. இப்போ இவங்க கேள்வி என்ன கேட்குறாங்க, நான் வந்து மகிழ்ச்சியாக ஏன் இல்லை மகிழ்ச்சி தான் எனக்கு புரியுது, மகிழ்ச்சியாக இருக்குது, நான் முயற்சி செய்யணுமா? நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு தான் ஆகணும். ஏன் சுற்றி எப்படி இதே முட்டா பேசுகிறது, நீ வளர்ந்த இடமே இப்படித்தான். உங்கள் அப்பா ஒன்றும் பெரிய அறிவாளி ஜீனியஸ்லாம் கிடையாது. எங்கள் அப்பாவெல்லாம் நீ குறை சொல்லாதன்னு நீ சொல்லாத. எங்கள் அப்பா அறிவாளி கிடையாது கூட வச்சுக்கோ, உங்கள் அப்பா அறிவாளியாகவே இருந்துன்னு போட்டோம். எனக்கு புரிஞ்சிச்சு என்னன்னா எங்கள் அப்பா முட்டாள்னு. உனக்கு புரியல, காரணம் என்ன? நீ உங்கள் அப்பாவை நேசிக்கிறதுனால உங்கள் அப்பாவோட புரிதலையும் சேர்த்து நேசிக்கிற. பிரச்சனை எங்கன்னு கேட்டேன்னா, புரிதல் வேறு, அப்பா வேறுன்னு உனக்கு புரியல. அப்பா புரிஞ்சு வச்சுக்கிற விஷயம் வேறு. அப்பா என்னால் அப்பா ஃபிசிக்கலாக ஒரு பயாலஜிக்கலாக என்ன பண்ணிக்கிறாரு, ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. பயாலஜிக்கலாக ஹெல்ப் பண்ணிக்கிறாரு, ஃபிசிக்கலாக அவர் வேலை செஞ்சார். அம்மா கூட சாப்பாடு குழந்தையா இருக்கும்போது கொடுத்தாரு. அம்மாவையும் என்னையும் சேர்த்து காப்பாற்றினார். இன்கேஸ் அம்மா வேலைக்கு போடலன்னா. சில அப்பாங்கெல்லாம் அம்மாவை காப்பாற்றுற மாதிரியும் இருக்கும். சூழ்நிலைகள் ஆளாளுக்கு மாறுது. 2 பேருமே இல்லாமல் எங்கன்னா ஒரு ஆசிரமத்தை தங்கி கூட வாழ்ந்துன்னு இருக்கலாம். அப்போ நான் வளர்ந்த உடனே எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் அது சரின்னு நான் முதல்ல புரிஞ்சுக்கிறேன். ஸ்கூலில் போய் திருத்தனாச்சு. இல்லைண்ணா இப்போ நான் வந்து ஏதோ ஒரு மதம் குடும்பத்தில் பிறந்தேன். நான் போன பள்ளிக்கூடம் வேறு ஒரு மதம். அவங்க காலையில் இருந்தோடனே அவங்க மத சடங்கை செய்ய சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு முரண்பாடு, அப்பப்போ எனக்கு துக்கமாகிடுது. வீட்டுக்கு வந்தால் வேறு மாதிரி, பள்ளிக்கூடம் போனால் வேறு மாதிரி, குழப்பிக்கிறேன், துக்கப்படுறேன். எது சரின்னு தெரில. இந்த குழந்தை அதோட வழியை சரி சொல்லக்கூட தெரியல. ஒரு வேளை சனியனுக்கு இங்கே போனால் எதுவும் அங்கே போனால் அதான் முழுதுன்ட்டு இப்போ செய்யுது. 2மே அதுக்கு தேவையில்லாததுன்னு அதுக்கு தெரியாது, 2மே தேவையில்லைன்னு அதுக்கே தெரியாது. எதை தேர்ந்தெடுக்குதுன்னு கஷ்டப்பட்டு 2மே பிடிச்சின்னு குழப்பமாகிடுது. இப்போ துக்கம் பின்னாடி போனவொடனே கல்யாணம் பண்ணி போகும்போது ஒன்று மட்டும் பிடிக்கணுன்னாகிறான், இன்னொன்று பேசினாவே போனாவே குற்றன்றான் அவன். இது 3வதாகுது. இந்த 2 இல்லாமல் அது 3வதாகுது, 3வது டைப் ஆகுது. இப்போ என் மகிழ்ச்சி என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. இப்போ மகிழ்ச்சி போனதுக்கு காரணம் என்ன? என் செயல்களை நான் ஒழுங்குபடுத்தலை. நான் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியாது, சொல்லிக் கொடுக்கல. எந்த பள்ளிக்கூடத்துலேயும் வாழறது எப்படி, வாழ்க்கைன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, வாழ்கிறேன்னு வர சொல்கிறாங்க. இப்போ இந்த கதையெல்லாம் பிடிக்கிறது தான் நான் ஒரு 40 days கோர்ஸ் வச்சுக்கிறேன். அப்போ நான் மகிழ்ச்சியாகவே உற்சாகமாகவே கொண்டாட்டமாகவே இருக்க முடியுமானா முடியும். ஆனால் இந்த சமூகம் ஒன்றும் விடாது. அக்கடான்னு நாங்கள் உட போட்டால், துக்கடான்னு நீங்கள் எடை போட்டால், தடா பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க. உங்கள் விருப்பம். நீங்கள் சின்ன மிடி போட்டுக்கிறதோ, இல்லை சுடிதார் போட்டுக்கிறதோ, லெக்கின்ஸ் போட்டுக்கிறதோ, இல்லை ஆணுக்கும் அதே மாதிரி தான் வேஷ்டி கட்டிக்கிறதோ, லுங்கி கட்டிக்கிறதோ, சார்ட்ஸ் போட்டுக்கிறதோ, டிஷர்ட் போட்டுக்கிறதோ, யார் இஷ்டம். ஆனால் நீங்கள் ஒரு சமூக அமைப்பில் பிறந்து வந்துட்டிங்கன்னா சிலதெல்லாம் ரிஸ்ட்ரிக்டட், சிலதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு உடையை, கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு உணவை, கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு சடங்கை கட்டாயம் செய்ய வேண்டியவனால நீங்கள் உங்களுக்கு துக்கம் தானே வரும்.
எப்படி மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க முடியும்னா, நடிக்க கற்றுக்கிற விலங்கு நம்ம. ஆக்டிங், நடிப்புன்னா ஆக்ட் பண்ணுறது. ஏதாவது ஒரு இது ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அப்போ ரெஸ்பான்ஸை போலியாக தான் பண்ணணும் சில இடத்துல. அதான் உள்ள ஒன்று வச்சு தான். அப்படி நீங்கள் வாழ கற்றுக்கினா தான் நீங்கள் எப்படி இருக்க முடியும், உங்கள் மகிழ்ச்சியை நிரந்தரமாக வச்சுக்க முடியும். இல்லைன்னா உங்கள் மகிழ்ச்சியை உங்களால் நிரந்தரமாக வச்சுக்க முடியாது. அப்போ ஏமாற்றணும், போய் சொல்லணும், வேறு வழி இல்லை. அதனால தான் கள்ளத்தனம், களவியல்னே பேர். களவும் கற்றுமறை, அதுக்கு தான் களவும் கற்றுக்கணும். ஏன் எல்லாத்தையும் எல்லாம் முடியும் செய்ய முடியாது. அப்போ மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கணுன்னா கள்ளத்தனம் எனக்கு தேவைப்படுது. இல்லைன்னா மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க முடியாது. ஸோ மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு கள்ளத்தனத்தை கற்றுக்குவோங்க. ஏன் அப்படின்ற கள்ளத்தனம் மற்றவங்க கெடுக்கிறதுக்கு இல்லை, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் உங்கள் மகிழ்ச்சினால் மற்றவங்க ஒன்றும் கெட்டுலாம் போக மாட்டாங்க. அதனால் ஒன்றும் நஷ்டம், மற்றவங்களுக்கு துக்கம் வராத நஷ்டம் வராத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்துங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் அடுத்தவங்களை கேவலப்படுத்துகிற மாதிரிலாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. இல்லை ஒளிஞ்சு மறிஞ்சு ஆட்டம் போடுறது ஒளிஞ்சு மறிஞ்சு தான், கதவு சாத்திட்டு காக்கா போகிறது தான் சரி. தூங்கும்போது தளர்வான உடையை போட்டுக்கிட்டோம், அதே சமயத்தில் பறக்கும்போது அயலான் பறக்காத மாதிரியும் போட்டுக்கிட்டோம் சரி. வீட்டுக்குள்ளே அறையில் நீங்கள் எல்லாத்தையும் அவுத்து போட்டு பார்த்துக்கிட்டோம் சரி. நிறைய பேர் பாத்ரூமில் கூட ஜெட்டி போட்டு குளிப்பான், பழகிடுச்சு. கதவுலாம் மூடிட்டு தான் இருப்பான். ஏன்? ஆமாம், ஜெட்டி போடக்கூடாது, ஜெட்டி போடாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு சில மதங்கள்லாம் கூட சொல்லி வச்சுது. இப்படிலாம் குழி, இப்படிலாம் மூத்திரம் பெய், இப்படிலாம் உட்காரு, இப்படிலாம் எழுந்துக்கன்ட்டு. எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லி வச்சுக்கிது. அது எப்படியா தெரியாது சொல்லி வச்சுதுன்ட்டு. ஆமாம், சொல்லி வச்சது எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு கேள்வி கேட்பீங்க, எந்தெந்த மதம் எப்படி எப்படி சொல்லிதுன்ட்டு. நான் வர சொல்லுவேன், அம்மா அவங்க வர கூப்பிட்டுப்பாங்க, பிரிவினை உண்டாக்குறேன்ட்டு. மகிழ்ச்சியை தக்க வைக்கிறதுக்கு மனசுலேருந்து எழும்புறதை எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வித்தியார்கிட்ட ஏன் உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி தோணுதுன்னா என்ன பண்ணுவாங்க, மகிழ்ச்சியா ஏன்னா தோணுச்சுன்னா உள்ளவே சந்தோஷப்பட்டு கம்மன் என்ன பண்ணேன் ஒரு சும்மனா கேமரா டான்ஸ் ஆடும்போது எல்லோரும் இருக்கும்போது பாரு, யாருனா கூட இருந்து பார்க்குறாங்கன்னா டக்குன்னு திரும்பி நல்ல மாதிரி. ஏன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு போய் சொல்லு. மகிழ்ச்சியை தக்க வைக்க என்ன பண்ணேன், மகிழ்ச்சியை தக்க வைக்க என்ன பண்ணேன், போய் சொல்லு, அவ்வளோதான். என்ன உண்மை சொன்னேன். அவன் கடவுள் தெரியல மகிழ்ச்சியோடு இருக்கிறான். பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன். உனக்கு தெரியுமா, பார்த்துட்டேன் தெரியுமா நான்ன்றான். என்னடா பார்த்தேன்னா, எங்கே பார்த்தேன், குளிக்கவே இல்லை, குஸ்பி எப்படி பார்க்க முடியும்? நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.